நாங்கள் இன்று மரியாளின் வணக்க மாதத்தின் 5ஆம் நாளிலே காண்பதிக்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் தியானிக்க இருப்பது அன்னை மரியாள் திருச்சபையின் தாய் என்கிற திருப்பட்டத்தை. திருச்சபை தாய் என்று சொல்கிற பொழுது அல்லது திரு அவையின் தாய் என்ற இந்த பதமானது வெறுமனே திருச்சபையால் உருவாக்கப்பட்டது கிடையாது. மாறாக விவிலியத்திலே இதை நாங்கள் பார்க்கலாம். அன்னை மரியாள் சிலுவை அடியிலே ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட்டு உயிர்விடும் பொழுது அவள் சிலுவை அடியிலே யோவான் என்கிற அந்த அன்பு சீடரோடு நின்றபோது ஆண்டவர் இயேசு அவரை பார்த்து சொல்லுகிறார், இதோ உன் தாய். இதோ உன் தாய் என்று சொன்ன அந்த வார்த்தை அகுஸ்தீன் அடிகளார் சொல்லுவார், யோவான் என்பவர் முழு திருச்சபையையும் அந்த இடத்திலே பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். ஆகவே அந்த முழு திருச்சபைக்கும் தாயாக அன்னை மரியாளை ஆண்டவர் சிலுவையிலிருந்து ஒப்புக் கொடுக்கிறார். மீண்டுமாக நாங்கள் பார்க்கிறோம், பவுலடிகளார் சொல்லுகிறார், கிறிஸ்து என்பவர் கிறிஸ்துவினுடைய மறையுடல் என்பதே திருச்சபை என்று சொல்லி. ஆகவே அந்த மறையுடலை பெற்றெடுத்த மாணிக்கமாகிய அந்த அன்னை மரியாளை திருச்சபையின் தாய் என்று சொல்வதில் எந்த விதமான பிழையும் இல்லை. அன்பானவர்களே, அன்னை மரியாளை நாங்கள் பார்க்கிற பொழுது அவருடைய முழு வாழ்வுமே திருச்சபையில இருக்கிற அங்கத்தவர்களாகிய எங்களிடமிருந்து ஆண்டவர் கேட்கிற அந்த தூய்மையான அந்த வாழ்க்கையை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடியாக அமைகிறது. அவர் எங்களுக்கு ஒரு முன்கூடியாக இருக்கிறார், எங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார். திருச்சபையில இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் எவ்வாறான தூய்மையான வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே காட்டுகிற ஒரு மாதிரியாக இருக்கிறார். அதனால்தான் திருச்சபை ஏற்படுத்தப்பட்ட அந்த நாளிலே, பெந்தெகோஸ்து நாளிலே, சீடர்கள் அனைவரும் கூடி இருந்த பொழுது நாங்கள் திருத்தூதர் பணியிலே வாசிக்க கேட்கலாம். அந்த சீடர்கள் அனைவரும் ஒரு இடத்திலே கூடி செபித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் நடுவிலே அன்னை மரியாள் இருந்தார்கள். அந்த திருச்சபை, அந்த ஆதி திருச்சபை, அந்த குழந்தை திருச்சபை உருவாகுகிற பொழுது, அது பிறக்கின்ற பொழுது, அந்த பிறப்பை கொடுத்தவளாக அந்த தாய் தூய ஆவி திருச்சபை ஏற்படுத்துகிற பொழுது அந்த இடத்திலே தலைமை தாங்கும் தாயாக அன்னை மரியாள் இருக்கிறார். அதனால்தான் நாங்கள் அவரை திருச்சபையின் தாய் என்று சொல்கிறோம். அவரை புதிய ஏவாளாக எங்களை பாவத்தில் இருந்து ஆண்டவர் மீட்டெடுப்பதற்கு உதவி செய்கிற ஒரு முன்னுதாரணம் உள்ளவராக, கீழ்ப்படிவின் கண்ணாடியாக திகழ்கிறார். ஆகவே அந்த புதிய ஏவாளை திரு அவையின் தாய் என்று சொல்லுவதிலே எந்த விதமான பிழையும் இல்லை. ஆகவே அன்பானவர்களே, வத்திக்கான் திருச்சங்க ஏடுகள் சொல்லுகிறது போல ஒவ்வொரு ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு மனிதனும் தூய வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். We are called to holiness. ஆகவே அந்த தூய வாழ்வின் முழு அருள் நிறைந்தவளாக, அந்த தூய வாழ்வின் ஒரு முழு முன்னுதாரணமாக திகழ்பவள் அன்னை மரியாள். ஆகவே அந்த திருச்சபை, நாங்கள் பயணிக்கும் திருச்சபையாக, அந்த திருச்சபையின் தாயாகிய அன்னை மரியாளினுடைய முன்னுதாரணத்தை கண்டு எங்களுடைய வாழ்விலே அந்த முன்னுதாரணத்தை நாங்கள் பிரதிபலிப்போம். அன்னை மரியாளை திரு அவையின் தாய்.